ஐயோ பார்த்துருப்பாளோ பார்க்கல இங்கிட்ட திரும்பாதீங்க கதவை திறந்துடாத கனி மாட்டுக்கு போயிட்டு வாக்கா சந்தோஷம் போயிருங்க ஆத்தி ஹாய் கேண்டீஸ். என் வாழ்க்கையிலே நான் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்திருக்கேன்றது இந்த கேம் விளாண்டதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். ஓகே, அண்ணன் கையில் ஒரு பிஸ்டல் வச்சுருக்கா. அப்படி உள்ளெல்லாம் புல்லட் இருக்குனே, யாரும் உன்னை தடுக்க முடியாது. ரீலோட் பண்ணி சுடுனே, அவ்வளோதான். இப்போ யாரை சுட போகிறோம்? ஆப்போசிட்டில் யார் இருக்கா? என்ன இங்கிட்டு வருது? தம்பி என்ன புல்லட் இங்கிட்டு சுட்டுருவானோ? ஏன்னா இப்படிலாம் பண்ணக்கூடாதுலே, தப்புலே. என்ன பிரச்சனை வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஓகே, ஏதோ படத்தோட இன்ட்ரோடக்ஷன் போடுற மாதிரி போடுறாங்க. சரி போடுங்கடா. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்திருக்கும் இந்த கேம் விளாண்டு. என் வாழ்க்கையில் திரும்ப இந்த கேமுக்குள்ளே நான் போக மாட்டேனே. நீங்கள் செகண்ட் பார்ட் கேட்டாலும் சரி கேட்கலாம் சரி, நான் அந்த கேமுக்குள்ளே போக மாட்டேன். இப்போ ரூம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேர் போடுற கேப்பில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபைண்ட் த மர்டர். ஓகே, கண்டுபிடிச்சிருவோம், யாரும் கவலைப்படாதீங்க. கேக்கா? ஓகே, கேம் இப்போ தான் லாபிக்கு வந்திருக்கோம். அப்படி ஆரம்பிக்குது பாஸ். ஓ, நான் தான் இவனா? ஓகே, என்ன ரூம் இது? அந்த சைடில் இருக்கிற போலீஸ் சட்டை தானே கேண்டீஸ்? 22 அப்போ 10 மணியா? ஓகே, எந்திரிப்போம், வாங்க போகலாம். ஹார்ட் பீட் ஒரு லெஃப்ட் சைடில் வருது. ஓகே, கோ டு த மாஸ்டர் பெட்ரூம் இந்த செகண்ட் ஃப்ளோருக்கு போகணுமா? அப்போ இங்கே தான் இன்வெஸ்டிகேட் பண்ண தேவையில்லையா? போலீஸ் சட்டை எப்படி? ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவேன். ஆனால் ஆல்ரெடி இப்போ தான் நான் விளாண்டு முடிச்சுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். விளாடும் போதே வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன்னா வாய்ஸ் சரியாக கேட்க மாட்டேங்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெரிய ஹால்வே வச்சுருக்கும் போதே நினச்சேன்டா இந்த மாதிரி எதனா ஒன்று வரும்னு நினச்சேன். இப்போ நம்ம வேறு எங்கேயுமே போக விட மாட்டாங்க. இப்போ நம்ம அங்கே போகணும், அங்கே எதனா ஒன்று நடக்கணும், அதுதான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. சரி, அப்படியே போயிடுவோம். காற்றுல ஆனால் கேக்கு மிதந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பேய் வராது கேண்டீஸ். யாரும் கேமரா விழுந்துச்சு. சரி, கேமரா எடுத்து பேயை ஃபோட்டோ எடுக்கணும் போலன்னு பார்த்தா கேமராவை எடுக்க முடியாது. சரி, கேமரா எடுக்க முடியல, வாங்க நெக்ஸ்ட்டு போவோம். இது என்ன பூட்டி வச்சுருக்காங்க? இவ்வளோ பேய் பெட்ரூமாக இருக்குமோ? ஏதோ டேய் அந்த சைடில் தான்டா வந்தேன். இந்த சைடு விடுங்கடா. டே, கதவை திறக்கடா. பேய் பெட்ரூமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆத்தி, ஏதோ குட்டி பாப்பா போட்டுருக்கு கேண்டீஸ். கண்ணை மூடிட்டே தான் இங்கே தான் போனேன். லெஃப்ட் சைடு ஆத்தி, லெஃப்ட் சைடில் விரல் மட்டும் அப்படியே முன்னாடி போகும், கண் மூடி இருக்கும். ஏன்னா எப்போயுமே அது முன்னாடி வரும் தெரியுமா? சரி, நமக்கு இப்போ ஒரு ட்ரையாங்குலர் கீ கிடச்சிருக்கு. இப்போ திரும்ப அந்த இடத்துல விட்டாங்க. இதே இடத்துல தான் இப்போ நம்ம அந்த பேயை பார்த்தோம். இதுதான் பெட்ரூமா? இல்லையே, 2வது ஃப்ளோர் போகணுன்னாங்களே. அந்த பெட்ரூம் கிடையாது. இது லாக் ஆகிருக்கு. இப்போ நம்ம பெட்ரூம் போகணும். ஓகே, என்னடா ரெட் கலர் லைட்டு போட்டு வச்சுருக்கீங்க? ஓ, மர்டர் ஆகிருக்குன்னாங்களே, அதனால் இன்வெஸ்டிகேஷனுக்கு போட்டிருக்காங்க போல. ரைட் சைடில் ட்ரையாங்கிள் கீ ஹோல் போட்டாச்சு. இங்கே எதுப்பா? இதுதான் பேயோட பெட்ரூமா? எப்படி கதவு? யாராவது கதவை தட்டுறது? இருங்க, திறந்து விட்றேன், கவலைப்படாதீங்க. கதவை திறக்க முடியலையே, பூட்டி வச்சுருக்காங்க. இப்போ தாங்க அந்த வழியாக வந்தேன், பூட்டியிருக்காங்க. சரி, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, இப்போ ஒளிஞ்சிருவோம். என்ன சொல்கிறீங்க? யாரோ வராங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவள் பார்த்ததுக்கப்புறம் ஒளிஞ்சானா உன்னை கொன்றுவா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் அது யாருன்னு தான் தெரியலை. என்னது இது? அக்கா, யாருக்கா நீ? மூஞ்சி ஃபுல்லாக முடிய போட்டு வந்திருக்கியேக்கா. கையில் கத்தி. ஓ மை காட், என்னை கொலை பண்ணுறதுக்கா வந்தீங்க? அசையவே இல்லையா? நான் உறைஞ்சி போய் நின்றுதான் யாரா அது அப்படின்னு சொல்லி போனதுக்கப்புறம் தான் அசையவே ஆரம்பித்தேன். அப்புறம் தான் என் உடம்புல உயிர் வந்தது. இப்போ கூட எனக்கு அது திரும்ப பார்த்தா சிலிர்க்குது, உடம்பெல்லாம் அப்படி சிலிர்க்குது. சரி, இப்போ லெஃப்ட் சைடில் அவங்க ஹார்ட் பீட் போட்டிருக்கிறது ஏதோ எனக்கு போட்டிருக்க மாதிரி இருக்குது. அங்கே யாரோ படுத்துருக்காங்க தானே? யாரா அங்கே படுத்துருக்கிறது?
என்னடா படுத்திருக்காங்க. ஏதோ ஒரு பொண்ணுங்க. அக்கா ஆரம்பிட்டாங்க. யார் இது? லீசா. தெரில. லீசான்னு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. ஒருவேளை அவங்க தான் பேயா இருக்குமோ? நியூஸ் பேப்பர் பீஸ். ஓகே. லீசா அண்ட் ஜேம்ஸ் எஸ்பெஷலி டாட்டர். ஓகே. அவங்களுக்கு ஒரு குழந்தை வேறு இருக்குது போல். பொண்ணு. ஓ, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணா? எந்த பொண்ணு? அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸு போட்டு இருந்தது. என்ன ஃபுல் ரெட்டாக இருக்குது? போகலாமா வேண்டாமா? யாரோ உட்காந்துருக்காங்க. இதுதான் அவன் பொண்ணா? இல்லை இல்லை, ஏதோ ஒரு பொம்மை கைஸ். இந்த மாதிரி தான் சின்ன பிள்ளைங்களுக்கு ஹேர்ஸ்டைல் பண்ணி விட்ருப்பாங்க. மஷ்ரூம் கட்டு. ஏன்னா சட்டியை கவுத்துன மாதிரியே இருக்கும். அன்ரீடு மெசேஜ். யூ ஷுட் ஹாவ் எ குட் டாக். இங்கிட்டு வந்துட்டான். டேய் என்னடா எக்ஸ்ட்ரா 3 பேர்? இது 4 பொம்மை இருக்குது. சரி நீங்கள் எதாவது பேசிக்கிட்டு இருங்க, நான் அப்படி இருந்தால் வந்துடுறேன். இல்லை இல்லை, கப்போட திறக்க முடியல. போய் திரும்ப ஒளியிலான்னு பார்த்தேன். இப்போ அதே அக்கான்னு தான் நினைக்கிறேன். உட்காந்து. ஓ, அவங்க வந்து ஏதோ பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களே. இப்போ என்ன டிவோர்ஸா? எனக்கு சந்தோஷம்தான். ஐயோ, சும்மா சொன்னேன். இப்போ வந்து இந்த சைடு இது என்ன? இங்கே யாருமே இல்லை. சரியில்லையே, யாருமே இல்லைங்கிற போது தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அங்கிள் போலீஸ் பேட்ச். ஓ ஓ, நான் போலீஸா? நான் போலீஸுங்க. என்ன ஏதோ திறக்குது. ரவுண்ட் கீ வந்து நம்ம காதுக்குள்ளே தான் சத்தம் கேட்குது. பின்னாடி இருப்பாங்களோ? இப்படி பொறுமையாக திரும்புவோம். யாரும் இருக்கீங்களா கைஸ்? யாரும் இல்லை. என்னென்னலாம் பயப்பட வேண்டியிருக்கு. ஓகே. சென்சிட்டிவ் டு சவுண்டா? ஓகே. அந்த பேய் வந்து சத்தம் போட்டால் வந்து அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குமா? அப்போ தூக்கி போட்டால் பேய் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் நீ யாரா? டேய் நாய்க்குட்டி. கேண்டீஸ் யாரோ நடந்து வராங்க, கேட்குதா? யாராவது நடக்கிறது அந்த அக்காவாக தான் இருக்குமோ? எக்ஸ்ப்ளோர் த ரூம் அண்ட் ஃபைண்ட் க்ளூஸ். எக்ஸ்ப்ளோர் த ரூம். இந்த ரூமா இல்லை வேறு எதுவும் ரூமையும் சேர்த்து சொல்கிறாங்களா தெரியல. இதில் வேறு அந்த அக்கா வேறு வாக்கிங் போகிற சவுண்டு வேறு எனக்கு கேட்குதே. ஐயோ, டே வந்துட்டான்டா. நான் அப்போ தான் கை பார்த்தேன். நகரவே இல்லையே நான். ரைட்டாக ரொட்டேட் மட்டும் பண்ணி பார்ப்போம். லெஃப்ட் சைடு ஜாய்ஸ்டிக்கு தொட்டுறாதடா. அவள் வாட்டுக்கு என்ன கபோர்டுக்குள்ளே சத்தம் கேட்குதுன்னு சொல்லி ஒரே கத்தியை கபோர்டுக்குள்ளே சொருகிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். போலீஸ்மேன் உயிரோடு இருக்க முடியாது. அப்புறம் டேய் நாய், நீ ஏன்டா நின்று என்னை பார்த்து போட்டு கொடுத்துருவ போல. அங்கிட்டு போயாயோ? இங்கிட்டிருந்து வேற பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ, இப்போ இங்கே வாட்டுக்கு ஸ்வீட் ஹோம் கேம் மாதிரி என் பேய் இருக்கும்போது தான் நீ இப்போ எல்லா க்ளூவையும் தேடணுன்ட்டாங்கன்னா என்னங்க பண்ணுறது? போயிட்டா இப்படி நினைக்கிறேன். சவுண்டு கேட்கலை இப்போதைக்கு. சரி ஓகே. இப்போ இதை கையில் வச்சுக்கிட்டு இப்போ நான் என்ன செய்கிறது? தூக்கி போட்டால் பேய் வந்துருங்கிறாங்க. அப்போ நான் கையில் வச்சுருந்தா என்னடா பண்ணுறது? தூக்கி போட்டால் தான் பேய் வந்துருமே. இருங்க, வெளியே தூக்கி போட்டிங்க வந்து உட்காந்துப்போம். என்ன சொல்கிறீங்க? தூக்கி போட்டேன். ஓடிடு. திரும்பி பக்கம். இப்போ வந்து அக்கா வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அக்கா அங்கே யாரும் அவங்க நீங்கள் ஆசையாக வாங்கி வச்சுருந்த வந்து பூத்தொட்டி பூத்தொட்டி தானே அது? ஆமாம், பூத்தொட்டி யாரோ வந்து கீழே போட்டாங்கக்கா. யாரும் வந்து பாருங்கள். படுபாய பசங்க இப்படி பண்ணுறாங்க. இப்படி அவங்க வாங்கி வச்சுருந்ததப்ப எவனா அப்படி உடப்பானா? கையை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. வந்துட்டாங்க அக்கா, வாக்கிங் போகிறாங்க. எவன்டாவே என் தொட்டியை உடைச்சது? இங்கே நான் இல்லைங்க. அப்படியே போயிருங்க. ஓம் சாந்தி. எப்போ 1/2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லடா, இங்கேயே நிற்பேன்டா நான். அக்கா போக்கா. அந்த நாய் இருக்க இடம் மட்டும் வந்துடாது. நாய் பையன் இருக்கான்ல, அவன் வந்து நாய்க்கு வந்து பேயெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா? அதனால தான் என்னைய பார்த்தபடியே நிற்கிது. ஏன்டா இவ்வளோ பெரிய பேய் அங்கே கிராசிங்கில் போகுது, அது பின்னாடி போறியா நீ? என் கூட நின்றுக்கிட்டு இருக்கியடா அப்படி. வாட்டுக்கு பேய் வந்து, தம்பி யாரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கபோர்டை பார்க்குறீங்களா அப்படின்னு நீங்கள் வந்துடாம. சப்பா அக்கா வாக்கிங் போகிறாங்க. இவங்க எவ்வளோ நேரம் வாக்கிங் போய் நான் இதுக்கு மேலே எங்கிட்டு போய் க்ளூவை கண்டுபிடிச்சி என்னக்கா பெட்ரூம்குள்ளே வர? ஐயோ, அந்த சைடு எதுவும் கதவு இருக்கா? அந்த சைடு கதவு இருக்கா என்ன? ஓ, எனக்கு எதுவுமே
தொண்டை கவுதடா ஆத்தி. அக்கா அந்த சைடு கதவு இருக்கா? டே நாய், அந்த சைடு கதவு இருக்காடா? உனக்கு ஏன்னா பேர் வைப்போமா? எனக்கு என்னமோ கேம் முடிகிற வரை என் கூடயே தான் சுற்றுவான் தோணுது. ஏன் இவ்வளோ நேரம் ஆகி போக மாட்டேங்கிறான்? டேய் நாய், அங்கே உன்னை கிராஸ் பண்ணி அது பேய் போகுது. அழகா இருந்துங்க. அப்புறம் பொம்பளை பிள்ளை தான், அதுக்கு பின்னாடி போகலாம்ல. நான் இங்கே பாரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இப்படி என் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கேன் நீ. ஓகே, இது வந்து நியூஸ் பேப்பர் பிட்டு. நீ சம்திங் ஷார்ப். ஏலே இந்த இருக்குல்ல, ஷார்ப்பாக தானே வேணும். அந்த இது பாருங்க, இதை வச்சு தான் நாங்கள்லாம் வந்து ஏதோ பார்சலை பிரிப்போம். இதை எடுத்துக்க மாட்டிங்களாடா? என்னடா நீங்கள் மெடிசின். சரி, மெடிசின் டப்பாவை தூக்கி பைக்கில் போட்டுப்போம். இப்போ நான் ஷார்ப்பான பொருளுக்கு எங்கே போக? அந்த பேய் கையில் தான் ஒரு கத்தி இருந்தது, நான் வேணா போய் வாங்கிட்டு வரவா? ஆனால் பேய் கூட பரவாயில்ல போல் இருக்குது. இந்த இது நின்று அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் பாருங்க. பாரு என்கிட்ட என்ன இருக்குன்னு நீ பார்க்குற, எனக்கு தெரியல. சார் அழகா பிறந்தாலே இதான் பிரச்சனை போல் இருக்கு. ஏங்க ஐமே போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி பேசணும். எங்கிட்டு போகலாம்? இங்கிட்டு அது வாட்டுக்கு வாக்கிங் போகும்போது ஆப்போசிட்டில் மீட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். அது அங்கிட்டிருந்து பார்க்க, நான் இங்கிட்டிருந்து பார்க்க, அன்னையோட அந்த கேம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இந்த ஹார்ட் பீட் என்ன அப்போலேருந்து ஒரே மாதிரி போகுது? ஹார்ட் பீட்னா ஒன்று கம்மியாகணும் கூடணும், ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஒரு டிசைனுக்கு வச்சுருப்பாங்களோ, இல்லை அதை பார்த்து இந்த மாதிரி என்னை மாதிரி ஆட்கள்லாம் பயப்படுவாங்கன்னு வச்சுருப்பாங்களோ. இப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த ரூமை வந்து சர்ச் பண்ணணுமா, இல்லை நான் வெளியே போய் சர்ச் பண்ணணுமா? இது கூட ஷார்ப்பாக தான் இருக்குது, இதை வச்சு வெட்ட மாட்டேன். அட போங்கடா. இப்போ வெளியே தான் போய் ஆகணும் போல கேண்டீஸ். வேறு எதுவும் இங்கே இருக்க மாதிரி எனக்கு தெரியல. வெளியே தான் அந்த அக்கா ஆனால் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. போகலாமா அக்கா? ஓகே, சவுண்டு கேட்கல. இது என்னடா போலீஸ் ஷேப்பு. ஓகே, பேட்ஜ் வைக்க சொல்கிறாங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. டார்கெட் டேசர் கன்னா அப்படி இந்த ஷாக் அடிக்குமே அந்த வாக்கிக்கு. அக்கா அக்கா நான் ஒளியிலக்கா திரும்ப போய் பத்தனிட்டு. அக்கா பார்க்கல அப்படியே உறைஞ்சாப்புல நில்றா. அந்த சந்திரமுகி படத்துலையோ வடிவேல் நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் நடந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் வரை கேட்குமே, அதை கேட்டால் வந்துடுவாங்க. சரி அப்படியே நிற்போம். என்ன சொல்கிறீங்க? அப்படி ஆடாமல் அசையாமல் மூச்சு கூட விட மாட்டேன்டா நான், அப்படியே நிற்பேன். ஓகே, டேசர் கன்னோட பார்ட்ஸ் அதெல்லாம் எங்கேயா கிடைக்கும் போல். இந்த பேய் வச்சுக்கிட்டு எப்படான தேடுறது? இந்த பேய் இப்படி தான் ரவுண்ட்ஸ் போய்கிட்டே இருக்குமா? ஐயோ திரும்ப வரான்னு நினைக்கிறேன். ஐயோ ஸ்டெப்ஸ் கேட்டுகிட்டே இருக்கே. டே நான் ஏன் அங்கிட்ட போடா அந்த பக்கம், வேற இங்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். ஐயோ அக்கா வாக்கிங் போயிட்டே இருக்காங்க. இங்கிட்டு வந்துடாதுக்கா, என் ஹார்ட்டு வெளியே வந்துடும் போல் இருக்கே. ஓகே, வரா. ஐயோ பயமாக இருக்கே. கேண்டீஸ் அப்படியே உறைஞ்சி நின்னோம்னா வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு இடம் நல்லா பார்த்துப்போம். டேசர் கன்னா அதே தான், அந்த ஷாக் அடிக்கிறது தான் நினைக்கிறேன். பார்ட்ஸ்னால் அப்போ தனித்தனியாக பிரித்து கிடக்குமா? சரி கிடக்கு. ஒரு வாலாட்டிக்கிட்டு இருக்காங்க கொய்யால. இங்கே நான் உறைஞ்சி போய் நிற்கிறேன், உனக்கு சிரிப்பு வருது என்ன? ஓகே, அக்கா வந்து இப்போ நம்ம வேறு வழியே இல்லை. அந்த அக்காவோட ஸ்டெப்ஸு, அதாவது எவ்வளோ நேரத்தில் லெஃப்ட்டு போய்ட்டு ரைட் வராங்கன்றதை நம்ம கணக்கு பண்ணி ஆகணும். இங்கே இந்த மாதிரி நம்ம வந்து ஹார்ட்டை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம்னா சரி வராது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி நிற்க விட்டாங்களே. இப்போ அக்கா லெஃப்ட்டு போகிறாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க அந்த சைடு திரும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே இந்த சைடாக போயிடுவோம். நீங்கள் அங்கிட்டு போங்க, நான் இங்கிட்டு வந்துடுறேன். அப்படி வந்துட்டு டே கபோர்டுக்குள்ளே ஒளிடா, கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சிரு. இங்கிட்டு இந்த ரூமை போய் சர்ச் பண்ணுவோம். இதுக்கு மேலே நின்னோம்னா பொறுத்தோம்னா. ஓகே, ரெஸ்ட் ரூம் ட்ரிகர் ஆஃப் டேசர். ஓகே, ட்ரிகர் கிடச்சிருச்சு. ஐயே இது சவுண்டு போடுற பாத்திரமா? நான் கூட ஏதோ ஒரு டப்பா போட்டுருக்கு பைக்கில் போட்டுக்கலான்னு நினச்சேன். சவுண்டு போடுறதுனா சரி, அப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இந்த சைடு வராங்களா? இந்த சைடு இல்லைன்னு நினைக்கிறேன். லாக்கர் பை அயன் செயின். ஓகே, அதை கட் பண்ணுறதுக்கு அப்போ நமக்கு எதனா அவங்களுக்கு பெருசாக ஆப்ஜெக்ட் தேவை. இந்த கபோர்டுக்குள்ளே வராளா? சவுண்டு கேட்குதுடா. இங்கிட்டும் காணும். அப்போ எங்கே தான் அவன் நடக்கிறா? ஒருவேளை கீழே இருந்து மேலே போயிட்டு வராளோ? இங்கிட்டு போவோம். சரி, வராது நமக்கு நல்லது தானே. 2 கபோர்டு வச்சுருக்காங்க, ரெண்டுமே ஒளிகிற கபோர்டு. நடுவில் என்ன இதை காட்டுது? மீடியா ஹூக் டு கெட் இட். ஓகே, கொக்கி மாதிரி ஏதோ தேவையா?
சப்பா ஆனால் சத்தியமாக என்னால் முடியல. திரும்ப வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டா. இங்கே தான் வரான்னு நினைக்கிறேன். எக்ஸ்ப்ளோர் த ரூம் அண்ட் ஃபைன் க்ளூஸ். இன்னும் இதை முடிக்கலையா நான்? க்ளூ எனக்கு வந்து இன்னும் வேறு எங்கன்னா விட்டுருப்பேனா? இப்போ தான் ஆனால் மொதல் ரூமுக்கே வந்திருக்கோம். சரி பரவாயில்ல போவோம். என்ன இருப்போது அக்கா, நீ என்ன கொள்றியோ இல்லையோ இந்த நாயை கூட்டிகிட்டு போ அங்கிட்டு இருந்து. வேறு வச்சக்கணும் வாங்க அப்படியே பொம்பளை பிள்ளைய பார்த்தனா கூட பரவாயில்ல. என்ன ஏன்டா பார்த்துக்கிட்டு இருக்க இவ்வளோ நேரமா? இப்போட பாவி ஒரு போலீஸ் ஆஃபீஸரை நின்று பார்த்துக்கிட்டு இருக்கார் ராஸ்கல். ஒருவேளை ஏன் நாயாக தான் இருக்குமோ? ஏன் நாயாக இருக்கேன் அதான் அதே தான்டா. ஏன் நாய் தான் நீ கன்ஃபார்ம். இதுலேருந்தே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வேறு நாயாக இருந்தால் அந்த பேயை போய் அட்டாக் பண்ணியிருக்கோம், இல்லை பேயை பார்த்து குலைச்சிருக்கோம். நீ அதை பண்ண மாட்டேன். அப்போ நீ ஏன் நாய் தான். ஏன் நாய் தான், கண்டிப்பாக ஏன் நாய் தான் நினைக்கிறேன். தக்கா வேறு அவ்வளோ பெரிய கையில் கத்தி வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கு. கையில் அவ்வளோ பெரிய கத்தி வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, ஆனால் அந்த பேபி இந்த எல்லோ விளாட்றது கூட எனக்கு வந்து ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஈஸின்றதை விட எனக்கு அவ்வளோவா பயம் இல்லை. ஆனால் இதில் என்ன, என் ஹார்ட் வந்து என் உடம்பை விட்டு வெளியே வந்துட்டு திரும்ப உள்ள என் உடம்புக்குள்ளே போயிடுது. 2 கபடுமே ஒளிகிறது தானடா. புரியுது, 2 கபடில் அவசரத்தில் எதனா ஒரு கபடையாச்சும் தொடுவேன் தானே வச்சுருக்கீங்க. திரும்ப வந்து சத்தம் கேட்குது. இருத்தான் வரான்னு நினைக்கிறேன். அக்கா, கதவை பூட்டி இருக்குக்கா, திறந்துட்டு வருவாளோ? எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே இடத்துல நிற்பான்டா நான். ஒன்றால் முடியுமா? ஓகே, பொறுத்தது போதும். இங்கே எழுந்துருவோம். இப்போ என்னவ இந்த சைடு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். திரும்ப சுற்றி என்னடா அங்கேயும் வந்துட்டேனா? வர 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 அத்தி ஓடு 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 டக்குன்னு 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 பார்த்துருப்பாளோ. அக்கா 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 கொன்றாதக்கா. இங்கே ஆனால் பார்த்தோன்னே கத்துனாங்க. இன்னும் மெதுவாக நடந்து வரா, பார்க்கல போல். அப்பா முடியலடா. அத்தி அக்கா இங்கிட்டு திரும்பாதக்கா, இங்கிட்டு வராத. ஐயோ, கபோர்டு கேப்பில் நீ வாட்டுக்கு கத்தியை வந்து உள்ளே விட்டேன்னா என்ன பண்ணுறது? கடவுளே, போயிட்டாங்க. எல்லோரும் மூச்சை இழுத்து விடுங்க. நமக்கு வந்து நம்மளோட உயிர் தான் முக்கியம். அது வெறும் ஒரு கம்ப்யூட்டர் வச்சு செய்யப்பட்ட ஒரு பொம்மை ஞாபகம் வச்சுக்கோங்க சார். பொம்மையை பார்த்தலாம் பயப்பட வேணாம். பேசிக்கலி நம்ம போலீஸ் ஆஃபீஸர். இப்போ வந்து இங்கிட்ட வந்து இப்போ ரைட் சைடு தான் போனாங்க. நம்ம அப்படியே லெஃப்ட் சைடு போயிடுவோம். ஓகே, ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்திருக்கோம். ஆனால் இப்படியே வந்துட்டா ஓடு 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 ஓடு. இந்த பக்கம் ஓடு. டக்குன்னு பார்த்துட்டு போல வந்துட்டோம். பார்க்கல தப்பு. தூக்கிட்டாரா? ஆஃபீஸர், ஐ எம் அஃப்ரைட் யூ ஹாவ் டு பிளான் ஃபார் த worst. ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏதோ நானே போய் அவள் கையில் போய் சாகிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. திரும்ப இருந்தா என்ன நான் இங்கே இருக்குது விட்டதுலேருந்து தான் வருதா? ஆனால் சத்தியமாக எனக்கு திரும்பலாம் விளாட முடியாது. சரி, ஓகே கேண்டீஸ், அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நல்லா இல்லைன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செகண்ட் பார்ட் போடணும் அப்படின்னா சொல்லுங்கள். என் உயிரை பணைய வச்சு கூட நான் போடுறதுக்கு வந்து யோசிக்கிறேன். ஓகே, லைக் போட்டு அப்படியே ஷேர்லாம் பண்ணிவிடுங்க. பை பாய்.